பன்னீர் வச்சு என்னமா பண்ண போற? இந்த 200 கிராம் பன்னீர் வச்சு அன்னபூர்ணா ஹோட்டல் ஸ்டைலில் ரோஸ்ட்டு தான் போட போகிறோம். இதை வந்து நல்லா குட்டி குட்டியாக அறுத்துக்கணும். இங்கே பாருங்க. பன்னீர் ரோஸ்ட் செய்யறதுக்கு ஒரு தூள் அரைக்கணுங்க. பாருங்க, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகாய், காஷ்மீர் வரமிளகாய் 2 நைஸாக மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ரீஃபைண்ட் ஆயில் 2 ஸ்பூன், பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 2, துருவன இஞ்சி 1 துண்டு, 3 பல்லு துருவன பூண்டு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அரைச்சி வச்ச தூள், அளவான உப்பு, மஞ்சத்தூள், பொடியாக நறுக்கின பன்னீரை போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரே ஒரு கொதி விட்டுக்கலாங்க. மேலால் கொத்தமல்லி தளர்த்தி விட்டுடலாங்க. பன்னீர் ரோஸ்ட் செய்யறதுக்கு பன்னீர் ரெடி. ரோஸ்ட் ஊற்றிக்கலாம். இப்போ பன்னீர் வச்சுக்கலாங்க. சுவையான அன்னபூர்ணா ஸ்டைல் பன்னீர் தோசை ரெடி. சுவையான பன்னீர் ரோஸ்ட் ரெடிங்க. சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிட்றப்போ செம டேஸ்டாக இருக்குங்க.